பெற்றோரையும் உற்றாரையும் இழந்து வாழ வழி தேடியும் ஒருவேளை உணவுக்காக ரயில் நிலையங்களில் தஞ்சமடையும் ஏக்க கண்களின் கண்ணீர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது சென்ட்ரல் ரயில் நிலையம்தான். அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் இந்த ரயில் நிலையத்தில் ஆதரவு இல்லாமல் மனதில் சொல்ல முடியா வலிகளை சுமந்தபடி பலரும் சரணாகதியாக இருந்து வருகின்றனர். இருப்பினும் ரயில் பயணிகளிடம் ஒரு சிலர் யாசகம் ஏந்துவது தொந்தரவு தரும் வகையில் இருப்பதாக வரும் புகார்களை அடுத்து வாழ்விழந்து இருப்பவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் விதமாக ஆதரவற்றவர்களை பிடித்து RPF போலீசார் காவல் நிலையம் அழைத்து செல்கின்றனர். அப்படி அங்கு அழைத்து செல்லப்படுவோருக்கு ஒருவேளை உணவளித்து பெயர் விவரங்களை பெறும் RPF போலீசார் ஆதரவற்றோரை பராமரிக்கும் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். அந்த வகையில் கடந்த ஓராண்டில் மட்டுமே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆதரவு இல்லாமல் தஞ்சமடைந்த 603 பேர்கள் மீட்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பத்தாரால் உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்டு இடமின்றி உண்ண உணவின்றி எத்தனையோ பேர் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கரனுடன் செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.